Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக அமைப்போதும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், சைக்காலஜி பற்றி வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய உங்களுக்கு தேவையான தகவல்கள், அதாவது உங்களுக்கு மெசேஜஸ் கொடுத்துருந்தேன். அது ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும், சும்மா ஸ்டோரி சொல்லாதீங்க அது மாதிரி இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அவங்க லைஃப் சேஞ்சிங் விஷயமா இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு சப்போர்ட்டிங் இருந்தது, அது உங்களுடைய லைக்ஸ் மூலிமா தெரிவிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் நம்ம அந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்ததும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம், லைக்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு உங்களுடைய விருப்பம், அது பிடிச்சிருந்தா செய்ய போகிறீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. இன்றைக்கும் நம்ம இந்த சைக்காலஜி விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சார், இந்த சைக்காலஜி விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிளட் செக்கப் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய பிளட்டை லேபில் கொடுத்து செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ லேபில் கொடுத்து என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வருது. அப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, நல்ல விஷயங்கள பிளட் என்ன செக் பண்ணுறது ஒன்று, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று விஷயம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ட்ரேடிங்கில் என்னென்னா, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எதையும் பண்ணுறதில்ல. அதாவது நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நிறைய பேருக்கு பிரச்சனை தெரிஞ்சாலும் ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியல. ஓகேங்களா. என்ன எப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் எடுக்கிறீங்க, ஒரு 100 ரூபாய் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. நம்ம வந்து இந்த இடத்துல தான் போகும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண தெரியும். பிரச்சனையே அதுதான். ஏன் வாங்குறீங்க, 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா ஏன் வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு அது டிசைட் பண்ணலையே. வாங்கிறதுக்கான காரணம் என்ன, ஃபஸ்ட்டு அது டிசைட் பண்ணால் தான் இதுக்கு வந்து பிரச்சனை உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓகே, நீங்கள் வாங்கிட்டு தோராயமாக இங்கே வந்து டார்கெட் வச்சுட்டீங்க. ஒரு 105 ரூபா இருந்து டார்கெட் வச்சுக்கிறேன், இருங்க 105 ரூபா டார்கெட் வச்சுக்கிறேன், ஒரு 97 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், 3 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், ஒரு 5 ரூபா டார்கெட் வச்சுக்கிறீங்க. இப்போ மெல்ல ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா 101, 102, 103 போகுதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. 103 போக சொல்ல உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். ஒரு பதட்டம், டக் டக் டக்னு ஹார்ட் பீட் அடிச்சிக்கும். ஒரு என்னடா அது, கட் பண்ணிக்கலாமா, வெயிட் பண்ணலாமா, போதுமா வெயிட் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வரும். அப்போது உங்களுக்கு ப்ரைஸு கீழே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு ஒரு விரக்தி ஆகும். என்னடா அது 103 ரூபாயில் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்கலாம், திரும்ப வந்து 100 ரூபா வந்துச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு விரக்தி வரும். அப்போ என்ன, சப்போஸ் உங்களுக்கு கீழே ப்ரைஸ் வந்து 99 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் அதோட கேட்கவே தேவையில்லை. 103 ரூபாயிலேருந்து அப்போயே ஒரு 3 ரூபா கிடச்சி புக் பண்ணிட்டுருக்கலாம். கீழே வந்து 1 ரூபா நஷ்டம் வேறு ஆகிடுச்சு, என்னடா அது இன்னும் 2 ரூபா தான் ஸ்டாப்லாம் ஹிட் ஆகிடுமே அப்படின்னு ஒரு பார்த்துட்டு வரும். திரும்ப கொஞ்சமாக மேலே போகிறோம்னா, ஆஹா திரும்ப வந்துச்சு நமக்கு ப்ரைஸு, சரி இப்போ இந்த டைம் என்ன பண்ணலாம், நம்ம 103 ரூபாய்க்கு கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், போதுண்டா சாமி நமக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, 103 ரூபாயில் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நான் 103 போகும், 105 போகும், 110, 120 எங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னா இதுக்கு காரணம் என்ன, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் சொன்னேன் லேப் டெஸ்ட்டுன்னு சொன்னீங்களா, இதுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஆளுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கன்னு தெரியல. என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுன்றதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக் பயம் வந்துடும். ஸ்டாப் லாஸு ஃபிக்ஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் தெரிஞ்சோம், அப்போ தான் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். போகிற போக்கிலெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணி தோராயமான டார்கெட்லாம் வைக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய 1000 லைக்ஸ் அபவ் என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். ஓகே, லைக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலன்னா கூட யூடியூப் அல்கோரிதம் வந்து நிறைய பேருக்கு போய்ட்டு ரீச் அடையும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் எங்கே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்குது சார், நான் வந்து இதில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இதுக்கு அபோவ் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, இங்கே போடுவீங்க. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் இங்கே போடுவீங்க. இங்கே என்ட்ரி எடுக்கலாமா, நல்லது கவனிச்சிங்க, இருங்க கொஞ்சம் மேலே தூக்க சார்ட்டை. இங்கே என்ட்ரி எடுக்கணுமா, இதுக்கு மேலே போனால் பை எடுக்கலாமா. இப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் சார் நல்லா சூப்பராக நல்லா பை போகுது, இங்கே ஒரு நல்லா பை எடுக்கலாம், இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாமே அப்படின்வாங்க. அப்போது இது யார், அப்போது இங்கேருந்து பை பண்ணுவாங்க யார், இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போது இவங்க ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஒன்று ப்ரைஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு
ஒரு லோ கிடைச்சப்போ இங்கே வந்து பையிங்கான பிளான் பண்ணோம். இங்கே வந்து நம்ம லோ வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், இல்லை மேலே போய் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். 2 விஷயம் நடக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இங்கே இருந்தனா நமக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் லோ எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா ஹையர் ஐ ஃபார்மேஷன் கொண்டு போயிருக்காங்க, இதுக்கு மேலே வந்து நம்ம பை எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், உங்களுக்கு லோ கிடைக்கும். ஆனால் இங்கே பை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். சப்போஸ் இங்கே பை எடுத்துட்டு கொஞ்சம் ட்ராவல் எப்படி ஆயிடுச்சு, ஐயோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆகாமல் தெரியல இருக்கும். ஏன்னா நீங்கள் டாப்பில் பை எடுத்துருக்கீங்க. அதே உங்களுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரீபா இப்போ சார்ட் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எக்ஸாம்பிள். இப்போ இந்த இதில் பை ஆகிடுச்சுன்னா வந்து கீழே வந்து உங்களுடைய எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அதே உங்களுக்கு இந்த லோயில் என்ன எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு திரும்ப மேலே போமா இல்லை கீழே வருமா தெரியாது. ஆனால் நமக்கு பாட்டமில் கிடச்சிருக்கும் ப்ரைஸ், அதாவது இந்த விலை கம்மியாக கிடச்சிருக்கும் இந்த ப்ரைஸை. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் நம்ம சப்போஸ் கீழே சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாருங்க. ஓகே, இது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்புகள் தேடணும், இந்த இடத்துல நம்ம பையிங்கான வாய்ப்புகள் தேடணும், ப்ரைஸ் எப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தேடலாம். இருங்க. ஓகே இப்போ நமக்கு இதோட ஹையை வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பையர்ஸ் வந்து இங்கே டார்கெட் புக் பண்ணாங்க. ஸோ இங்கே பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே டார்கெட் புக் பண்ணுவாங்க. மேபி அதுக்கு மேலேயும் போகலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரையல் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ரைஸு என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராஃபிட்டில் வர பதட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேக் டு பேக் யாரும் அதில் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை விலை கம்மியாக கிடைக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவாங்க, வந்ததுக்கப்புறம் பை எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு சொல்கிறது. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன். மார்னிங் அப்டேட்டில் என்ன சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆச்சா வெயிட் பண்ணுங்கள், இல்லை பிரேக் அவுட் ஆச்சா வெயிட் பண்ணுங்கள், வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் மேலே எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் சைக்காலஜி பவர் வந்து இதுதான். நீங்கள் தப்பு என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கு பிரகாரம் இந்த நீங்கள் விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் தப்பு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் பயமாக இருக்குது அப்படியே காலத்துக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி என்றைக்குமே நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கவும் மாட்டீங்க, கற்றுக்கிட்டு தான் அப்ளை பண்ண மாட்டீங்க. பிரச்சனை எங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சிச்சு, எனக்கு வந்து என்ட்ரி எங்கன்னு தெரியல அப்படின்னா, ஓகே என்ட்ரி எங்கே கற்றுக்கலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பயம் போயிடும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க ஒரு 100 டைம் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ் போச்சு, ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சா, ஓகே அக்செப்ட் பண்ணுங்கள் சார், நான் 100 டைம் ட்ரேட் எடுத்தேன், எனக்கு 10 டைம் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, 90 டைம் மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தானே. நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன்னா தெரியும் இல்லைங்களா, இல்லை நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், 100 டைம் என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு 50 டைம் வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது, 50 டைம் டார்கெட் ஹிட் ஆகுதுன்னா அது வேணா அந்த செட்டப் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே, பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.